இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ரோட்டு கடை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரோட்டு கடையில பண்ற மாதிரி அதே மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இனி கடையில வாங்காம வீட்லயே செஞ்சு சாப்பிடுவீங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமா 65 போடுற மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா எலுமிச்சம்பழச்சாறு, 1 டீஸ்பூன் தயிர், 1 முட்டையை நல்லா அடித்து எடுத்து அதில் கொஞ்சம் மட்டும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. நம்ம கலர் எதுவுமே சேர்க்காமலேயே காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால நல்ல கலர் கிடைக்கும். இதை ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. பாசுமதி அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாசுமதி அரிசினாலும் வாங்கி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் வடிக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதும் சாதத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 1/2 எலும்புச்சம்பழத்தோட சாறை மட்டும் புழிஞ்சு விடுங்க. நமக்கு சாதம் உடையாமலும் ஒட்டாமலும் வரும். ஊற வச்ச பாசுமதி அரிசியை சேர்த்துக்கோங்க. பாசுமதி அரிசியை இந்த மாதிரி தனியாக வேக வைக்கும் போது தண்ணி மட்டும் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அரிசி 3/4 பதம் வெந்து வரும்போது வடித்து விட்டுருங்க. லேசாக பருக்கையாக இருக்கும்போது சூட்லேயே நமக்கு மீதி வெந்து வந்துடும். வடித்த சாதத்தை ஒரு தட்டில் சேர்த்து ஆற விட்டு வச்சிருங்க. சிக்கனும் நமக்கு ஊறிடுச்சு. பொரிக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை நம்ம ஃப்ரைட் ரைஸில் போடுறதுனால மாவு ரொம்ப சேர்க்காம சிக்கனில் லேசாக ஒட்டுற மாதிரி மட்டும் இருந்தால் போதும். சிக்கனை இப்போ கையோட பொரிச்சு எடுத்துருங்க. ஒரு பேனில் பொரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டு மசாலா தடவின சிக்கனை ஒன்றா சேர்த்துக்கோங்க. சிக்கனை போட்ட உடனே பிரட்டி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் லேசாக இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. அப்போதான் மசாலா நமக்கு உதிராமல் வரும். சிக்கன் வெந்து நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆற கலர் மாறிடும். அடுத்தடுத்து இதே மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் சிக்கன் பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் பொரிக்கிறதுக்கு நான் புதுசாக தான் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதனால 2வதாக ரைஸுக்கு அதே எண்ணெயிலேருந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்க, போடாமல் ஒன்று பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலர் மாறினதும் முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக உடச்சி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா பொடி மாஸ் மாதிரி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா தூளாகி வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டைகோஸை நல்லா இந்த மாதிரி மெலிசா துருவி சேர்த்துக்கோங்க. மெலிசா நறுக்குன குடமிளகா, ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் மெலிசா நறுக்குனது சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு வடித்து ஆற விட்ட சாதத்தை சேர்த்துக்கோங்க. நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு காய் சாதம் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். இது கூடவே ஏற்கனவே பொரிச்சு வச்ச சிக்கனை இந்த மாதிரி 2-3 நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு சாதம், சிக்கன், காய் எல்லாத்தையுமே பிரட்டி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், சோயா சாஸ், ரைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன்.
1/4 டீஸ்பூன் அஜ்னமோட்டோ, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. கடைசியாக கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தாளை சேர்த்து ஒரு தடவை மட்டும் பரட்டி விடுங்க. அவ்வளோதான், சுட சுட சூப்பரான ரோட்டு கடை ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ஈஸியாக வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எப்பயுமே கடையிலேயே வாங்காமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர் எதுவுமே சேர்க்காம இந்த மெத்தட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.